ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தூரம் புதியதாக இருக்கிறது காய் ஸ்தோத்திரம். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நேரில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். ஆண்டவர், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களினாலே அனுதினமும் தாங்கி ஏந்தி தப்புவித்து வருகிற கிருபை காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தரின் மெய்ப்பர், கர்த்தரின் நாயகர், பெற பண்ணுகிறவர் நீர், பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர், குணமாக்கும் வைத்தியர் நீர், எல் ஷடாய் நீர், பரிகாரியான கர்த்தர் நீர், யெகோவா ரஃபா நீர், சுகமாக்கி வருகிறீர் காய் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அனுதினமும் நடத்துகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் விலை வளரும்படி கிருபை செய்து நமக்கு ஸ்தோத்திரம். 24 மணி நேரத்திற்கு ஒரு அரை மணி நேரமாவது நம்முடைய சமூகத்தில் முதலாவது வந்து தேடுகிற கிருபையை எங்களுக்கு தந்தீரே. நமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் இல்லாத இந்த ஸ்லாக்கியம் நாங்கள் அநேகரை பார்க்கிற பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அரை மணி நேரமாவது ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், சாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிர் வெள்ளம் அணிந்து கழுகுகளைப் போல சட்டில் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார் என்ற வார்த்தையின்படியே நடத்துவது கிருபை காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் முடிவிலும் நான் நினைப்பதுதான், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, உங்களாலே நாங்கள் பிழைக்கிறோம், உங்களாலே நாங்கள் வாழ்கிறோம், உங்களாலே நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளும் அப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா, ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சிறப்படுத்தும் துணையாகரே, சிறப்படுத்தும் துணையாகரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பலப்படுத்தும் போதகரே, பலப்படுத்தும் போதகரே, நிலை நிறுத்தும் நாயகரே, நிலை நிறுத்தும் நாயகரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆவலுடன் நாடுகிறேன், ஆவலுடன் நாடுகிறேன்.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் உயர்த்தி கரம் பிடிக்கும் நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய கிருபை நம்ம இறங்குனதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும், ஒவ்வொரு மூளை மண்டலங்களிலும், ஒவ்வொரு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்களிலும் நாம் ஜெபித்து குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிற அனைவரும் மேலும் ஆண்டுடைய பிரசன்னம் இறங்கி வந்து கொண்டிருக்கு. எல்லா தடைகள், சாபங்கள், எல்லா அசுத்தாவியின் கிரியைகள் தேவ பிரசன்னத்தினாலே நிர்மூலமாகி கொண்டிருக்கின்றன. வியாதிகள் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் தழும்புகளாலே குணமாகி கொண்டிருக்கின்றன. எல்லா அசுத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அக்னியினாலே சுற்றரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வழியில்லாத இடத்திலே கர்த்தர் வெண்கல கதவுகளை முறித்து, இரும்பு தாழ்பாடுகளை உடைத்து, அந்தகார புதல்களை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார். நன்மையானதை நம்மிடத்துல கொடுக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிற அவரிடத்துல கரம் நீட்டி பெற்றுக்கொள்வார். அது தேர்ச்சியோ ஜெயமோ அல்லது உலக கவலையா இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். வறுமையோ உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத மழை, நல்ல பொக்கிஷ சாலையில் இருந்து கர்த்தர் தன் வானத்தின் வாசலை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். இடைவிடாமல் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம் தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேலை தப்பிவித்த வல்லவர் நம்மையும் தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயது இருந்தான். இவள் பாதாம் ஆராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியமானவள். நல்ல கவனிங்க, லாபானுக்கு சகோதரி. இந்த லாபான் தான் பிற்காலத்திலே யாக்கோபின் மாமனாக மாறுகிறான். அது எந்த தேசம்? சீரியா தேசம். அவங்க அப்பா பேரு பெத்துவேல். இந்த கனெக்ஷன் நம்ம தெரிஞ்சாதான் யாக்கோபு எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார் லாபான் வீட்டில் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இது இன்டர் கனெக்ஷனாக இருக்கிறது. அடுத்த வசனம் 21 மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். நல்ல கவனிங்க, ஒரு கணவன் தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்கிறான். அன்னாள் தனக்காக வேண்டுதல் செய்தார். அந்த வேத வசனம் எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளுக்காக வேண்டுதல் செய்தான் என்று சொல்லப்படவில்லை. எலிசபெத் குழந்தைக்காக வேண்டுதல் செய்தார் சொல்லப்பட்டிருக்கு. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதாவது மனைவியாக இருந்த எலிசபெத்துக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சகரியா வேண்டுதல் செய்தார். ஆசாரியனாக சகரியா வேண்டுதல் செய்தார். இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, did Abraham
ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்தாரா? கவனிக்கணும். இது ஏன் நான் எம்பசைஸ் பண்றேன்னா, நிறைய குடும்பங்களில சொந்த மனைவி தான் கணவனுக்காக ஜெபிப்பதில்லை. அவன் எப்படி நான் நாசமா போட்டான். அதே போல கணவன் நல்ல பரிசுத்தமா ஊழியக்காரனா இருப்பான், அல்லது ஒரு நல்ல கடவுள் பயபக்திக்குரியவனாக இருப்பான், ஆலயத்துக்கு போறவராக இருப்பார், ஆண்டவருக்கு கொடுக்கிறவராக இருப்பார், ஆலயத்துல முதன்மை இடங்களிலே வாசம் பண்ணுவார். தன் மனைவிக்காக ஜெபிக்கிறார் என்றால் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற செய்தியே இதுதான். கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவனுக்காகவும், கணவன் தம் பிள்ளைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும், மனைவி தன் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இது நம் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நீங்க முழங்கால் படிடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஓகே, நல்லது. ஆனா உங்க டைம் ஸ்லாட்ல, ப்ரேயர் டைம்ல உங்களுக்காக 5 நிமிடம்னா, உங்க மனைவிக்காக 5 நிமிடம், மகனுக்காக 5 நிமிடம், மகளுக்காக 5 நிமிடம், தேசத்திற்காக 5 நிமிடம், ஊழியங்களுக்காக 5 நிமிடம், அப்படி நீங்க 5 நிமிடங்கள் வந்தாலே போதும், முழங்கால் நின்றாலே போதும், குறைந்தது அரை மணி நேரமாவது எளிமையா ஜெபம் பண்ணலாம். நீங்க முதல்ல வாட்ச கிளாக்கை பார்த்துட்டே ஜெபம் பண்ணுங்க, கண்ணை திறந்தே ஜெபம் பண்ணுங்க, தப்பே இல்லை. நீங்க முடிவு பண்ணுங்க, நான் எனக்காக 5 நிமிடம் நிற்க போறேன். 5 நிமிடம் உங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு ஆச்சரியங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். 5 மினிட்ஸ் நான் சொல்றேன், அதுக்கு மேல நான் வற்புறுத்த விரும்பல, உங்களை செய்யவும் சொல்லல. ஆவியானவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறதுனா ஒரு 5 நிமிடம் ஒருத்தருக்காக 5 நிமிடம். 5 பேர் இருந்தா 25 நிமிடம், 6 பேர் இருந்தா 30 நிமிடம், பேர பிள்ளைகள் அதிகமா இருந்தா 1 மணி நேரம், எளிமையா போயிடும். அதில் கூட இன்னும் பிரிக்க முடிஞ்சா 2 நிமிடம் அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க, 3 நிமிடம் அவர்களுக்காக வேதம் வாசிங்க. அல்லது அதை அப்படியே பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2.5 மணி நேரம் வேதம் வாசிங்க, 2.5 நிமிஷம் வேதம் வாசிங்க, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ரைட், பிரிச்சிடுங்க. ரொம்ப எளிமையா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நீங்க கேள்வி என்ன கேட்கலாம், ஏன் ஈசாக்கு ஜெபிக்கவே? ஈசாக்கு எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்களேன். அதே பாபர்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ரெபெக்கால 60ஆம் வசனத்துல 24:60 அவங்க அவங்க சகோதரனும் தகப்பனும் ஆசீர்வதிக்கிறத பாருங்க. ரெபெக்காலை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாக்கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததி யார். இப்படிதான் ஆசீர்வதிக்கணும், ஜெபிக்கணும். இப்ப சொல்லிட்டேன், தங்கச்சிங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தம்பிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அண்ணனுங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கசின்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. டைமே போதாது. சொல்றாங்க, உன் சந்ததியார் தங்கள் பகஞ்சருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். இது அவங்க சகோதரர்கள் அவர்கள் ஆசீர்வதித்தது. ஏன்னா உங்களுக்கு சந்ததியா நம்ம மல்கியாவில பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ஒருவனை அல்லவா கர்த்தர் படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அதுக்கப்புறம் அப்படியே வரும், அவர் மனைவியை கொடுத்தார், ஒரு பக்தி உள்ள சந்ததியை தரும்படி தானே. அதுதான் மேரேஜின் டெஃபினிஷன். ஒரு மேரேஜ்னாவே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாவே ஒரு பக்தி உள்ள சந்ததி இல்ல, பக்தி உள்ள சந்ததி. வித்தியாசம் புரியும். சந்ததி எல்லாருக்கும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம நல்லோர் மீதும் தீயோர் மீதும், அல்லது கிறிஸ்துவ நம்புகிறவங்க, கிறிஸ்துவ அல்லாதவங்க, மதத்தை நம்புறவங்க, மதத்தை நம்பாதவங்க, ஏத்திஸ்ட், எல்லாருக்கும் சந்ததி இருக்கும், அநேக பிள்ளைகளும் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனா பக்தி உள்ள சந்ததி இருக்கா? தேவன் மீது ஒரு பயபக்தி உள்ள ஒரு சந்ததி இருக்கா அப்படின்னு பார்த்தா கர்த்தர் உருவாக்குறது தான் இருக்கும். ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்பதை நாம பார்க்கலாம்.
ஈசாக்கு அந்த தேசத்துல அவன் விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனை கண்டு அநேகர் பொறாமைப்பட்டார்கள். இது ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த வருஷத்தின் துவக்கத்திலே இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் ஆண்டவர் நம்மை துவங்கினார். ஈசாக்குக்கு மனைவி இல்லை, ஈசாக்குக்கு அம்மா இல்லை, ஈசாக்குக்கு வெறும் வயதான ஒரு அப்பா தான் மாத்திரம்தான் இருந்தார். ஈசாக்குக்கு அப்பா கொடுக்க வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்தார். ஆனா அப்பா கொடுத்ததை காட்டிலும் ஈசாக்கு சம்பாதித்தது தான் அதிகம். கையின் பிரயாசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் கரம் அவன் மேல் இருந்ததுனால அவன் ஆபிரகாமை காட்டிலும் ஐஸ்வர்யவானாய் மாறினான். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சீமானா என்ன? இங்கே இவர்களுக்கு இவ்வளவு இருந்தோம், எவ்வளவு வசதிகள் இருந்தோம், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தோம், வாக்குத்தத்தங்கள் இருந்தோம், ஒரு குறை இருந்தது. அந்த குறைதான் 40 வயதுல திருமணம் முடிந்த பிறகு எந்த வயது வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று நமக்கு தெரியாது. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள், ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, 20 வயது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அதாவது ஈசாக்குக்கு 60 வயது இருக்கிற வரையும். ரெபேக்காளுக்கு வயது குறிப்பிடப்படவில்லை. ஆனா ஈசாக்கு 20 வயது காத்திருந்தாங்க. சிலர் நம்ம கூட தமிழ்ல சிலர் நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ஊழியத்துல நான் இந்த குழந்தைகளுக்காக ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல வருகிறவர்கள் ஏராளமா இருப்பாங்க. என் சாட்சி சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது ஏராளமாய் வந்து இந்த குழந்தையை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆண்டவர் பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்ற வார்த்தையை அருளி நேருக்கு குழந்தை கொடுத்திருக்கிறார். அப்போதுதான் நான் சாட்சியை கேட்பேன். 5 வருடம் குறைந்தது, 6 வருடம், எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல்ல 15 வருடம். ஒரு தடவை நான் NMSல ஊழியம் செய்துக்கு போகும்பொழுது 15 வருடம் கழித்து ஒரு தம்பதியருக்கு குழந்தை பிறந்த வியக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 60 வயது 20 வருடம் கழித்து அவன் அது வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்போ மலடியா இருந்து தன் மனைவிக்காக 21ஆம் வசனம் 21 ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்க குடும்பத்திற்காக என்ன ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். இதுல பிரச்சனையே என்னதான் நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருக்கு தெரியாது என்ன இருக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணதான் நேரம் இருக்கு, காலையில் எழுந்த உடனே ஓட வேணும், வேர்த்து விறுவிறுக்க ஓடி வந்து டயட் பார்க்கணும், என்னுடைய வேலைக்கு போகணும், இரவு வரணும், தூங்கணும், எழும்பணும், போகணும், வரணும். இதில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் என்னால் கொடுக்க முடியல என்று சாக்கு சொல்கிறவர்கள் அனைவரும் உண்டு. அது ஆண், பெண், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், யாரா இருந்தாலும், படிக்கிறவங்க, படிக்காதவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, நகரத்தில் இருக்கிறவங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நேரம் இருக்கு. நேரத்தை ஒதுக்கணும். நேரத்தை பிரத்யேகமாய் அதற்காக கர்த்தருக்கு நாம ஒதுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் ஒரு அரை மணி நேரம் தான் நான் சொல்றது. அதுக்கு மேல எல்லாம் உங்களை நான் வற்புறுத்த வேண்டும். ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு வேகமா போய்கொண்டு இருக்கிறது. நீங்க ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர் பாதத்துல எதுவுமே இந்த மாதிரி பைபிள் வச்சு உட்காந்துதான் உங்களால் உட்கார முடியும். இப்படி ஒரு ஃபோன் இருந்துட்டா கூட உங்களுக்கு கஷ்டம்தான். ஏன்னா உடனே இமீடியட்டா ஒரு மெசேஜ் டிக்குன்னு வரும், அல்லது ஒரு ஃபோன் வரும். உடனே அப்படி எடுப்பீங்க. உடனே எடுத்த உடனே வேற ஒரு ஃபேஸ்புக்கில் போவீங்க, அல்லது வேறு வாட்ஸ்அப்பில் போவீங்க, அல்லது இன்ஸ்டாவில் போவீங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு சர்ச் இன்ஜினில் போயிட்டு ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான், முடிக்கவே நேரம் பத்தாது. அதனால் இது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு, அதனால தான் நான் அந்த காலை ஜெபத்தை ஏற்படுத்தின ஆண்டவர் அந்த தாகத்தை ஏற்படுத்தினது ரீசன் என்னப்பா, நீ ஜெபம் பண்ணுவ, நல்லதுதான், உன்னையும் நான் ஜெபம் பண்ண வைப்பேன், நீ அநேகரை ஜெபம் பண்ணவே.
இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாகம். அதனாலதான் நான் உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்கிற விஷயம் என்னன்னா, பணிவா கேட்கிற விஷயம் என்னன்னா, இது உங்களோட கூட இருக்க வேண்டாம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப நான் இந்த ப்ராட்காஸ்ட்ல நிறைய போடுவேன். சில நேரங்களில் அது பல்கா போய் சேராது. சில நேரங்களில் எனக்கு இடையூறுகள் வரும், இங்க ப்ராட்காஸ்டிங்ல இடையூறுகள் வரும். சில நேரங்களில் நானே மறந்து போகலாம். சில நேரங்களில் அலுவலக நிமித்தம் ப்ராட்காஸ்ட் பண்ணாம போகலாம். நீங்க அந்த சமயத்துல ஒன்றும் செய்ய வேணாம். யூடியூப் போயிட்டு என்னுடைய பெயரை முழுசா டைப் பண்ணா போதும். அதுவும் ஒரு தடவை டைப் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அழுத்தினா போதும். அந்த 5:30 மணிக்கு பாப்அப் சவுண்ட் வரும். ஒரு 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 அலர்ட் வரும். உடனே எழும்பலாம், எழும்பி உட்கார்ந்துடலாம். ஃபோன் எல்லாம் தள்ளி வச்சிருங்க, வேதாகமத்தை எடுத்து வச்சுக்கோங்க, முழங்காலில் இருங்க. சில நேரம் நல்லா உட்கார்ந்து சமணமிட்டு உட்கார்ந்து, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ எவ்வளவு பெரிய செல்வ சீமானவர், பெரியவன். ஆண்டவர் என்னென்ன பெரிய அற்புதங்கள்லாம் செய்தார். ஈசாக் மழை இல்லை, வெறும் பனியிலே 100 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க அது பனி நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அதனால நான் எப்படி சொல்றேன், பனியிலே விளைகிற பெரிய உற்பத்திய விதைய அவன் தயாரித்து அது எப்படிலாம் விதைச்சான்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் கொடுத்த ஞானம் இதுதான் பிசினஸ் பீப்புளுக்கு கர்த்தர் கொடுக்கிறது. நீங்க தியான புருஷனா இருக்கும்போது அப்பதான். ஏன் அப்படி நடக்குதுன்னா, இங்க பாருங்க, ஈசாக்குடைய டைமிங் பாருங்க, ஜெபம் பண்ற டைமிங் 63ஆம் வசனம் 24ல. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த நகர சூழல் அப்படி இருக்கு. இல்ல சில நேரங்களில் நம்ம போகலாம், கிராம சூழல்ல இருந்தா போகலாம். அல்லது உங்க வீட்டிலே மொட்டை மாடி இருக்கும்னா அதிகாலையில எழும்பி போய் மொட்டை மாடியில உட்கார்ந்துடலாம். அல்லது வேற ஏதாவது அமைதியான இடங்களில போய் உட்கார்ந்து. இப்போ நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா அநேக ஆலயங்கள் 5 மணிக்கெல்லாம் திறந்துடும், 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் திறந்துடும். போய் அந்த மூலையில உட்கார்ந்துருங்க, அல்லது வீட்டுல உட்கார்ந்துருங்க. வீட்டுல உங்களுக்கு சந்தடியா இருக்கலாம். சந்தடினா அங்க கிச்சன் ரூம்ல சமைச்சு கொண்டு இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் லைட் போட்டு படித்து கொண்டு இருக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அல்லது நீங்க தேடி போங்க, ஒரு வாக்கிங் மாதிரி எடுத்து கையில வேதாகமத்தை கொண்டு போய் உட்கார்ந்து சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண போயிருந்த போது தன் கண்களை எடுத்து பார்த்து அவனுக்கு ஒரு மிராக்கிள் வருது. என்ன மிராக்கிள்னா, அவனுடைய வாழ்க்கை துணையே வருது, ஒட்டகத்தின் மேல வருது. ஆச்சரியம் பாருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நான் என்கரேஜ் பண்ற விஷயம் இதுதான். ரொம்ப வருஷமா திருமணம் ஆகல, 31 வருஷம் 32 வருஷம் 40 வருஷம், மாலையில தியானம் பண்ணுங்க. இதை சொல்லிட்டு செய்யுங்க. ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஈசாக்கு பண்ணால, அவனுக்கு ஒரு பொண்ணை காட்டினீங்களா இல்லையா? எனக்கு ஏன் காட்ட மாட்டீங்க? கேள்வி கேளுங்க. அப்பாவை கேள்வி கேட்பதற்கு எல்லா உரிமையும் நமக்கு உண்டு. நம்ம செய்யாமலே கேள்வி கேட்டாதான் ஆண்டவர் திருப்பி கேட்பார். ஈசாக்கு சாந்தத்துல போய் ஜெபம் பண்ணான். நீ ஜெபம் பண்ணியா? நீ சீரியலை பார்த்துட்டு இருந்த, நீ மொபைல நோண்டிட்டு இருந்த, நீ படம் பார்த்துட்டு இருந்த, நீ ஊர்க்கதை பேசிட்டு இருந்த, உனக்கு ஏன் நான் செய்யணும்? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பார். இங்க அவன் ஜெபித்தான், அவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். சரி, ஈசாக்கு மட்டும்தான் கேட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்ல, ரெபேக்காலும் கேட்டாங்க. 2 பேரும் கேட்டாங்க. அடுத்த வசனம், அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்போது அவள், எப்படியானால் எனக்கு எப்படியோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கவனிச்சிங்களா? இந்த அம்மா ஒரு பிரேயர் உமன் தான். வீட்டுல 2 பேரும் ஜெபம் பண்ணாதாங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும். அப்பா மாத்திரமா அம்மா மாத்திரமா அப்படின்னு பிரிஞ்சு ஜெபம் பண்ணா பிள்ளைகள் நல்லா இருக்க முடியாது, வாழ்க்கை நல்லா இருக்காது. இவங்க விசாரிக்கும்படி போனா அப்பொழுது ஒரு பெரிய உண்மை வெளிப்பட்டது. என்ன உண்மைனா, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்திலே உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவையில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன்
இளையவனை சேவிப்பான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். நிறைய பேருக்கு பெரிய கேள்வி அதுதான். ஏன் யாக்கோபு ஏசாவை ஏமாத்தினா? ஏன் யாக்கோபுக்கு அந்த புத்திர ஸ்வீகாரம் கிடைக்க கர்த்தர் ஏதோ ஒரு வழியில நடத்தினார்? ஏன் அப்பா அம்மாக்குள்ளேயே இந்த பிள்ளைகள் குறித்த ஒரு பார்ஷாலிட்டி இருந்தது? ஈசாக்கு ஏன் ஏசாவை நேசிச்சான்? ரெபேக்காள் ஏன் யாக்கோபை நேசிச்சா? 2 பேருக்கும் இந்த தீர்க்க தரிசனம் தெரியும். ரெபேக்காள் போய் தான் கணவனிடத்துல ஈசாக்கு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அப்பா என் வயிற்றுல 2 குழந்தை வருதாம்பா, அந்த 2 குழந்தை 2 ஜனங்களா, 2 ஜாதிகளாம்பா, 2 இனங்களாம்பா, அந்த 2 குழந்தைகளில மூத்தவன் இளையவனை சேவிப்பாம்பா அப்படின்னு இவருக்கு மனசுல என்ன தோணுதுன்னா, இது எப்படி நடக்கும்? எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிறக்கிற குழந்தை தானே தலைச்சம்பில்லை, அது ஆரம்பத்திலிருந்தே வருது, காயன்லிருந்தே வருது, காயன் ஆபேல் நிகழ்ச்சியிலிருந்தே வருது. மூத்தவன் தானே அப்படின்னு, மூத்தவன் தான். ஆனா ரெபேக்காள் சொல்றாங்க இளையவன் தான். அதுக்கு காரணம் 2 பேரும் கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணினாங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பதும் நல்லா இல்லாமல் போவதும் உங்கள் கரத்தில் இருக்கிறது. உங்க பேர பிள்ளைகள் நல்லா வாழ்வதும் நல்லா வாழாமல் போவதும் உங்க கரத்தில் இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதும் நடக்காமல் போவதும் உங்கள் கரத்தில் இருக்கிறது. உங்க பிள்ளைகள் தேர்ச்சி பெறுவதும் தேர்ச்சி அடையாமல் இருப்பதும் உங்கள் கரத்தில் இருக்கிறது. உங்க பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வதும் பரிசுத்த வாழாமல் போவதும் பெற்றோர் கரத்தில் இருக்கிறது. பெற்றோர் தான் அதற்கு உத்தரவாதி. பெற்றோர்கள் விசாரிக்கலனா, ஜெபிக்கலனா பிள்ளைகள் கஷ்டம். சோமல்லாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஈசாக்கு ஜெபித்தார், கர்த்தர் கேட்டறினார். ரெபேக்காள் ஜெபித்தார், கர்த்தர் கேட்டறினார். நாங்களும் ஜெபித்து கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை பெரியவனாக்கி எங்களுக்கு குழந்தையை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை கொடுத்து அதை ஆசீர்வதித்து நடத்துங்க. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.